அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் வீட்டுல உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்தெந்த வேலை யாருக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பாண்டியன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பேங்க்குக்கு போனோம், வணிகர் சங்க மீட்டிங் இருக்கு, எல்லாத்தையும் சரவணா நீ பாத்துக்கோ, பள்ளி நீ நேரம் கடைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு பாட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த சுகுனியா வந்து ஏங்க கடைசி வரையும் இப்படி சுமதாங்கியா தான் இருக்க போறீங்களா? நீங்க அங்க போய் எடுபடி வேலை செய்யறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ணன் நியாயமாக பார்க்குறதா இருந்தால் அவங்க பையனும் உங்களை மாதிரி டெலிவரி பண்ணுற வேலையை பார்க்கணும், சரவணம் பண்ணுற வேலையை உங்களுக்கும் சரிப்பதியாக கொடுக்கணும்ல, அப்போ தானே வந்து இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ஓரவஞ்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பள்ளி வந்து இங்கே பாரு மச்சான் அப்படி நினைக்கிற ஆள் கூட கிடையாது, எடக்கு முடுக்கா ஒரு யோசிக்கிறதெல்லாம் பேசி என்னையும் குழப்பி விடாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலை தான் செய்வேன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்கார வீட்டுக்குலாம் இப்படி மூட்டை தூக்கிட்டு போய் நிற்காதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சரவணன் கேட்டுறாரு. சரவணன் கேட்டு வந்து பழனிக்கிட்ட கேட்குறாங்க, என்னமாமா அத்தை என்னமோ சொன்னாங்க அசிங்கமாக இருக்குன்னு சொன்னது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு, மற்றது எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைடா, தெரிஞ்ச இடத்துல ஒரு ஃபங்க்ஷனாக அதுக்கு என்னையும் வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா, அங்கே ரொம்ப தூரத்து ரிலேட்டிவ்ஸுங்கிறதுனால நான் போய் என்ன பண்ண போகிறேன், நான் வரலன்னு சொன்னால் தனியாக போக அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறவங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே சரி ஏதோ ஒன்று நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் மீட்டிங் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது நம்ம பாண்டி வந்து எப்பா மீனா அடிக்கடி அம்மா வீட்டுக்குலாம் போறியா இல்லையாப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆமாம்மா டெய்லி ஃபோனில் பேசுகிறேன், எப்பயாச்சும் டைம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து இங்கே பாருப்பா அடிக்கடி போவா, உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோ, அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி பேசுகிறத பார்த்தா நம்ம ராஜி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே அப்பா அம்மா இருந்தும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. உடனே அதை டைவர்ட் பண்ணுற விதமாக நம்ம பாண்டியன் கொஞ்சம் சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. உடனே கோமதியும் உங்கள் பாரு நீங்கள் எல்லாரும் உங்களோட பிஸ்னஸ்க்கு உதவி பண்ணுறீங்களா, நான் மட்டும் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மயில்கிட்ட போய் வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு சரவணன். இங்கே பாரு இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும், உன் அப்பா நீ எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தந்து போதாதா, கடைக்கு வந்தாப்புல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்கு அப்பாவை வர வேண்டாம்னு சொல்கிறதுக்காக மீனா ஒரு பக்கம் அவங்க வீட்டுக்கு போக அங்கே என்னடனா கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசப்பல்ல வந்து போலீஸ்க்கு போயிடுவான் அப்படி இப்படின்னு வந்து ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம் கிட்ட. பாக்கியம் என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் பார்க்குற நம்ம மயில் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணி நம்ம பாண்டியன் குடும்பத்துக்கு வரவிடாமல் அவங்க அப்பாவை தடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.